வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் வச்சுருந்த கோட்டை, அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட போச்சு. பிரிட்டிஷ் வந்து சுதந்திரம் வரைக்கும் 1947 இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் இந்த கோட்டையை வச்சுருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் guys. பக்கத்தில் சிறுமலை, அது பக்கத்தில் கொடைக்கானல். மேலே ஏறுனா டாப்பில் இருந்து தெரியும். அது மாத்திரம் இல்லை guys, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் ஜெயில், பாதாள சிறை, அதுக்கப்புறம் இந்த கோட்டையில் உள்ள சில மிஸ்டீரியஸான இடங்களை பார்ப்போம் வாங்க. வாட்ஸ்அப் folks, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஃபோர்ட். இந்த திண்டுக்கல் ஃபோர்ட் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறோம். அது வந்து பார்ட் 1, இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டில் இருக்கிற இடங்களை வந்து ஒன்று விடாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் guys. அது மட்டும் இல்லை, லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் இடங்கள் தான் காட்டியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க guys, உள்ளே போவோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. நான் வந்து ஆஃப்டர்நூன் டைம் வந்திருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோர்ட் வந்து 1605 1605 அப்போ வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த ஃபோர்ட்டை கட்டின ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாயக்க மன்னர். அந்த நாயக்க மன்னர் பேர் என்ன அப்படின்னா கிருஷ்ணப்ப நாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து கிருஷ்ணப்ப நாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்போ அந்த காலத்தில் ஜெயிலாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. பாதி ஜெயிலு, அப்புறம் அதுவும் எப்படின்னா பாதி ஜெயில், அப்புறம் பாதி வெப்பன்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடமா இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது. அது அந்த காலத்தில் மேபி எப்படின்னா ஒரு கிச்சனாக இருந்திருக்கலாம் சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள், இந்த இடங்களை சுற்றி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஃபுல்லாக நிறைய இடிஞ்ச பில்டிங்ஸ் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. பட் ஃபர்ஸ்ட்லி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா இந்த கேன் பாருங்கள், இந்த பீரங்கி. இங்கே 1 2 மொத்தம் வந்து இந்த இடத்துல 3 இருக்குது. இதை வந்து செக் பண்ணி பார்ப்போங்க guys. வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3, மொத்தம் 3 கேனன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேட் பண்ண முடியாது நம்மளால். பட் எனிமீஸ் வர்றப்போ அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த இடத்த பார்த்து ஃபுல்லாக இந்த இடத்த கண்காணிக்கிற அளவுக்கு வாட்ச் டவரை வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க guys. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சில இடங்கள், சில பில்டிங்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி பில்டிங்ஸ் எல்லாம் இங்கே இடிஞ்சு நிறைய ரூவின் ஆகி கிடக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை அப்படியே இந்த சைடில் சுற்றி காட்ட போகிறேன். ஸோ வாங்க guys போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே திப்பு சுல்தானும் இந்த ஃபோர்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன தான் வந்து திண்டுக்கல் இந்த சைடில் வந்து சேரா, சோலாஸ், பாண்டியாஸ் அவங்கெல்லாம் ரூல் பண்ணியிருந்தாலுமே ஒரு காலகட்டத்தில் இந்த திண்டுக்கல் வந்து திப்பு சுல்தானோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. இந்த திண்டுக்கலுக்கு அவர் தான் கிங்காக இருந்தார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு நாயக்க மன்னர்கள் 1605 ஒரு 1736 1736 அந்த காலகட்டம் வரைக்கும் நாயக்க மன்னர்கள் இந்த கோட்டையை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைசூர் கிங்டம் வந்து பெருசாகுது. மைசூர் ஸ்டேட் அது வந்து பெருசாகிறப்ப, எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப என்னென்னா, அப்போ வந்து ஹைதர் அலி வந்து கிங்காக இருந்தார். அவர் கிங்காக இருக்கிறப்ப இந்த திண்டுக்கல், இந்த சைடு மதுரா, இந்த சைடெல்லாம் படையெடுத்து வின் பண்ணி இந்த இடத்த எல்லாம் ஜெயிச்சு அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். ஹைதர் அலிக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் திப்பு சுல்தான் கிங்காக ஆகிறாரு. அவர் கண்ட்ரோலில் திண்டுக்கல் வருது. இந்த ஃபோர்ட்டையும் அவர் எடுத்துக்கிறாரு guys. இப்போ வந்து பாருங்கள், ஹிஸ்ட்ரி கண்டினியூ பண்ணுவோம். பட் இதுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு பார்ப்போம். பெருசாக எதுவும் இல்லை guys. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பில்டிங்குள்ளே வந்து மேபி ஏதாச்சும் இந்த கன் பவுடர், அப்புறம் இந்த பாம்பு, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ட்டிலரிஸ், இந்த போருக்கு தேவையான வெப்பன்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கான இடமா இருந்திருக்கலாம் அது அப்படின்னு சொல்லப்படுது. மேபி அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் கட்டுறதுக்கு தேவையான அந்த செமெண்ட், அப்புறம் கல் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடமா கூட இருந்திருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் வந்து அப்போ அந்த காலத்தில் ஒரு ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே சும்மா அந்த பொருள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ரூம்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம்ஸாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருக்குது.
ஏன்னா இதெல்லாம் வந்து இங்கே உள்ளவங்களால் சொல்லப்பட்டது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கோட்டை வால்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்கிறாங்க. எந்த சைட்லேருந்து வந்தாலுமே நல்லா டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு, எனிமீஸை வந்து உள்ளே வராமல் தடுக்கிற அளவுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்து ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த இடத்த நோக்கி நம்ம போவோங்க. அப்போ அந்த இடத்துல இருந்த சில அந்த ரூவன்ட் பில்டிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டினேன். அதெல்லாம் வந்து ஸ்டோர் ரூமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பில்டிங்ஸ் அந்த சைடு இருக்குது. அப்புறம் முதல்ல இங்கே பார்ப்போம். இது வந்து கோட்டையோட ஈஸ்ட் எண்டு, ஈஸ்டர்ன் சைடு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சைடு பார்க்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே கொடைக்கானல், இங்கே நேராக பார்த்தீங்கன்னா சிறுமலா தெரியுது. இங்கே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா அப்படியே ஃபுல்லாக ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு பார்க்கலாம் உங்களால். அவ்வளோ ரேடியஸில் கவர் பண்ணுற அளவுக்கு இந்த ஏறுற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் கண்ட்ரோலில் இந்த ஃபோர்ட், இந்த கோட்டை வந்து இருக்கிறப்ப திப்பு சுல்தான் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருன்னா வேலு நாச்சியார் அப்படிங்கிற ஒரு குயினுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு மேலே இங்கே ஸ்டே பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஷெல்டர், ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு இந்த மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா வேலு நாச்சியார் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டில் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக சண்டை போட்டுட்ருக்கிறப்ப வேலு நாச்சியாருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டப்ப திப்பு சுல்தான் தான் அவர் கண்ட்ரோலில் இருந்த இந்த கோட்டையில் வேலு நாச்சியாரை தங்க வச்சதா ஹிஸ்ட்ரி சொல்லப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. இதே மாதிரி அந்த சைடில் ஒன்று இருக்குது. இதே மாதிரி இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குளம் கிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா மேலே மழை பெய்கிறப்ப மேலே இருக்கிற மழை தண்ணி வடிஞ்சு இங்கே வந்து தண்ணி அப்படியே தேங்குற மாதிரி ஒரு செட்டப்பில் கட்டி வச்சுருக்கிறாங்க. இதை தான் வந்து இங்கே தங்கியிருக்கிற சோல்ஜர்ஸ், அப்புறம் இங்கே தங்கியிருக்கிற ஆட்கள், இவங்க எல்லாம் வந்து குடிக்கிறதுக்கும் மற்ற விஷயங்களுக்காகவும் தண்ணியை யூஸ் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமு. இது வந்து மேபி ஜெயிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சம்டைம்ஸ் ஏதாச்சும் பொருட்கள் வைக்கிறதுக்கான ஒரு ரூமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரூம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அங்கே எதுவும் வைக்கலை. ஸோ நம்ம ஒரு ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளி ஒரு சின்ன ஜெயிலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்ட இடத்துலேருந்தே கண்டினியூ பண்ணுவோம் ஹிஸ்ட்ரியை. திப்பு சுல்தானோட ஆட்சிக்கு அப்புறம், அவரோட ஆட்சிக்கு அப்புறம் யாருக்கிட்ட இந்த கோட்டை போகுதுன்னா பிரிட்டிஷ் கிட்ட போகுது. ஏன்னா திப்புவை வந்து பிரிட்டிஷ் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க 4th ஆங்கிலோ மைசூர் வாரில். ஆங்கிலோ மைசூர் வாரை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா கூகுள் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதில் வந்து திப்புவை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க ஃபுல்லாக. அவரை தோக்கடிச்சு இந்த பிரிட்டிஷ் கோட்டையை எடுத்ததுக்கப்புறம் இங்கே நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பீரங்கிகள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி காமிச்ச நிறைய அந்த ரூம்ஸு, அப்புறம் சின்ன சின்ன கட்டிடங்கள், அப்புறம் இந்த இடிஞ்சு போன பில்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பிரிட்டிஷ் கட்டினது. இதெல்லாம் ரீசெண்டாக வந்ததாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அது அவ்வளோ பழசாக வந்து தெரியலை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சோல்ஜர்ஸ், இங்கே இருக்கிற இந்த போர் டைமில் சோல்ஜர்ஸ்லாம் தங்குற ஒரு இடமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உள்ளே போய் நம்ம பார்ப்போம். இதே மாதிரி ஒரு செட்டப்பில் அந்த சைடு ஒரு பில்டிங் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிலாகவும் இருந்திருக்கு. அதே சமயம் சோல்ஜர்ஸ் தங்குறதுக்காகவும், அவங்க தங்குறதுக்கு ரொம்ப நாள் தங்கியிருந்து இங்கேருந்து போர் பண்ணுறதுக்கு, சண்டை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடமெல்லாம் அவங்க யூஸ் பண்ணதாக சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டார்க்காக இருக்குது. மேலே ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதில் இருந்தால் வெளிச்சம் உள்ளே வருது. மெயின்டெனன்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. உள்ளே பயங்கரமாக ஸ்டென்ச், ரொம்ப நாற்றம் அடிக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு 4 டோர்ஸ் இருக்குது, 4 கதவு போட்டு நல்லா பயங்கரமாக இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. கதவெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க காய்ஸ், உள்ளே வந்துச்சு. இப்போ நம்ம இது உள்ளே எங்கே போகுது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் உள்ளே வரோம். ஹியூவிகோ, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஏதோ குழி மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் மாதிரி இருக்குது. ரொம்ப டார்க்காக இருக்குது. இது வந்து ட்ரை பண்ண வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். உள்ளே வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. உள்ளே என்ன இருந்தாலுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி உங்கள் சேஃப்டியை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அந்த ஒரு பில்டிங்குள்ளே நான் உங்களுக்கு போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிச்சேன். உள்ளே ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வந்து சோல்ஜர்ஸ் அவங்கெல்லாம் வந்து தங்குற இடமா இருந்திருக்கலாம், இல்லைனா வெப்பன்ஸ் வைக்கிற இடமா இருந்திருக்கலாம். கன்னு, இந்த வாள், கத்தி இதெல்லாம் வைக்கிற இடமா இருந்திருக்கலாம்.
இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நான் முன்னாடி சொன்ன அதே மாதிரி ஒரு செட்டப் உள்ள ஒரு பில்டிங் தான். பார்க்குறதுக்கு ஜெயில் மாதிரியும் தெரியுது, அதே மாதிரி அங்கே காமிச்ச மாதிரி அதே செட்டப் தான் பார்க்குறதுக்கு, சேம், எல்லாமே சேம் தான். பட் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் போயிட்டே இருக்குது, கீழே குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ இதுக்குள்ளேயும் நம்ம வந்தாச்சு, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் காய்ஸ். இப்போ உள்ளே போகிறேன், அப்படியே போகிறேன். ஓ, போயிட்டே இருக்குது, போக ரொம்ப டார்க் ஆகிக்கிட்டே போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ், ஒரே வெளிச்சம் என்னென்னா மேலேருந்து அந்த ஓட்டை போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதுலேருந்து வர்றது தான். ரொம்ப ஹாரபுளாக இருக்குது. ரொம்ப பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸே இல்லாமல் உள்ள நாத்தம் அடிக்குது. இது வந்து I'll never suggest you guys, இது வந்து ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து உள்ளே என்ன இருந்தாலும் தெரியாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படி உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். நான் அதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் கிட்ட சுற்றிட்டு இருந்தேன். பட் நான் உங்களுக்கு ரொம்ப காட்டினா போர் அடிச்சிருங்கிறனால கொஞ்சம் தான் காட்டுறேன். ஓகே, இந்த இடம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாரபுளாக இருந்துச்சு. ரொம்ப மெயின்டெனன்ஸே இல்லாமல் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரூட் வழியாக போய் அப்படியே இந்த பில்டிங்கை இந்த சைடு வழியாக வந்தோம், இந்த டோர் வழியாக வெளியே வந்திருக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே அப்படியே சுற்றி போனதில் ஒரு பாதாள சிறைக்குள்ளே போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அண்டர் கிரவுண்ட் ஜெயில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே. ஸோ இங்கே நிறைய இடங்கள் வந்து அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க அப்புறம் இங்கே உள்ள சில கைடு இவங்கெல்லாம் சொன்னதை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். அப்புறம் இந்த ஊர்க்காரங்க இவங்கெல்லாம் சொன்ன விஷயங்கள் தான் வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் சில ஹிஸ்ட்ரி சொன்னதையும் வச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேபி ஒரு கிச்சனாக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். இன்னும் அப்படியே உள்ளே பார்ப்போம், ஏன்னா மேலே செவுத்தெல்லாம் கரியாக இருக்குது. மேபி கிச்சனாக இருந்திருக்கலாம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் குக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சிங்கிள் கிச்சனை அங்கே கட்டி வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இவ்வளோ தூரம் வந்து நம்ம பார்த்தாச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் வந்து இங்கே இடிஞ்சிருக்கு, நிறைய பில்டிங்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன், இந்த கோட்டை வந்து தமிழ்நாட்டில் டிப்பு சுல்தானோட ஒரு மெயினான கோட்டையாக இருந்திருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து மெயின் ஸ்ட்ராட்டஜிக்கான பேஸ் வந்து இதுதான், இந்த கோட்டை தான் காய்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பின்னாடி சிறுமலை தெரியுது, அந்த சைடு கொடைக்கானல் தெரியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு சென்ட்ரல் பார்ட், அதில் இருக்கிறனால டிப்பு சுல்தான் வந்து இதை மெயினாக யூஸ் பண்ணதாக சொல்லப்படுது. ஹிஸ்ட்ரி அப்படி தான் சொல்லுது, இது வரைக்கும் அப்படி தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. பட் ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி வந்து வேறு மாதிரியும் கூட இருக்கலாம். ஸோ எதுவுமே வந்து நம்மளால் இதுதான் கரெக்டு, இதுதான் எக்ஸாக்டான ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அசூம் பண்ணிக்கவே முடியாது. எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு தியரியாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ எதையுமே வந்து ஃபுல்லாக நம்ம எக்ஸாக்டாக அதுதான் ட்ரூத்து அப்படின்னு வந்து நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, இங்கே மேலே வந்து ஒரு டெம்பிள் வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு எனக்கு I don't know to read this one, தெரியலை. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா காமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே இந்த கோயிலுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. மேலே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோட்டையை பற்றி ஒரு சின்னதாக ஒன்று சொல்லிடுறேன். ஒரு 3 சைடில் வந்து வாட்ச் டவர் வச்சுருக்கிறாங்க, எனிமீஸை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 3 பீரங்கி இருக்குது. அப்புறம் மேலே வந்து இந்த டெம்பிள் இருக்குது. டெம்பிளோட உள்ளே நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் வந்து இடிஞ்சு போய் கிடக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நாயக்க மன்னர்கள்கிட்டேருந்து ஹைதர் அலி கிட்டே போச்சு. ஹைதர் அலி கிட்டேருந்து அவர் பையன் டிப்பு சுல்தான் வச்சுருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்கிட்ட போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் இந்த கோட்டையில் நடந்திருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோட்டையை பற்றி சொல்லிட்டு போகலாம். இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி 1947 இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் இது வந்து பிரிட்டிஷ்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் வந்து இந்த கோட்டையை எடுத்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிறுமலை, அங்கே கொடைக்கானல், இது ரெண்டும் தெரியும். பாய்.